இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். மல்கியா 3:14 தேவனை சேவிப்பது வேஸ்ட்டு, அவருடைய சொல் கேட்டு நம்ம நடந்ததுனால ஒரு பலனும் இல்லை, எப்பயுமே நம்ம துக்கத்திலே இருக்கோம், தேவனை சேவிச்சும் எந்த சந்தோஷமும் நமக்கு இல்லைன்னு புலம்புறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலும் தேவன் நமக்கு செஞ்சதை மறக்காமல், தேவனை குறை சொல்லாமல், கடவுளுக்கு பயந்து அவரை நிறைவுபடுத்தி பேசுகிறவங்க எல்லாரோட பெயரையும் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பேர் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? தேவனை குறை சொல்லாத வாய் இல்லவே இல்லையே. நமக்கு எல்லாமே உடனே நடக்கணும், கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தேவன் சரியான நேரத்தில் நிறைவேற்றுற வரைக்கும் நம்மளால் காத்திருக்க முடிய மாட்டேங்குது. தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம எதிராக நடக்கும்போது தேவன் மேலே நமக்கு பயம் இல்லைன்னு அர்த்தமாகுது. தப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்மளுடைய அவசரத்துக்காகவும் ஆசைக்காகவும் தேவனை குறை சொல்கிறதுல நியாயம் இல்லை. தேவன் நமக்கு முன்னாடி செஞ்சதை நினச்சி பார்த்து தேவனை எப்பவுமே போற்றணும். ஆமேன்.